ஆண்டவரிலேயே மகிழ்ச்சி கொள், அவர் உன் உள்ளத்து விருப்பங்களை நிறைவேற்றுவார். உனக்கு சில விருப்பங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நிறைவேற்றப்படணும்னா நீ என்ன பண்ணணும்னா அவரிலே நீ மகிழ்ச்சி கொள்ள வேண்டும். அப்போ எனக்கு புரியல, இது என்னங்க ஆண்டவரே, உமக்குள்ள மகிழ்ச்சி அடைகிறதுனா என்ன? நாம் கடந்து போகிற பாதையில நிறைய விஷயம் நல்லதும் இருக்கும் நமக்கு, நம்முடைய பார்வைக்கு. அவருடைய பார்வையில் எல்லாம் நல்லது தான். நம்முடைய பார்வையில் சிலது நல்லதா இருக்கும், சிலது இது என்ன இப்படி நடந்துச்சு, ஏன் இப்படி நடந்துச்சு, இப்படி நடக்காம வந்திருக்கலாம்ல, ஏன் ஆண்டவர் இதை அனுமதித்தார், ஏன் ஆண்டவரே இப்படி பண்ணிட்டீங்க, கோபம் வரும் நமக்கு. அப்போ நமக்கு பொதுவான ஒரு கான்செப்ட் இருக்கணும், என்னன்னா அவர் என்ன செய்தாலும் ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு நடக்கிற பழக்கம் இருக்கணும். இந்த பழக்கத்தை நமக்குள்ள வச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன நடந்துருமா, நமக்குள்ள என்ன வரும்னா அவருக்கு என்ன விருப்பமோ அது நமக்குள் வர ஆரம்பிச்சிடும். இட் இஸ் டிவைன். அது ஒரு மிரக்கிள். அவரோடு கூட சந்தோஷமாய் நடக்க தெரிந்த ஒரு மனிதன் உள்ளத்துல கடவுளுடைய திட்டம் வெளிப்படையாய் தெரியும். அதை இன்னும் அழகா சொல்லணும்னா அவரோடு மகிழ்ச்சியாய் நடந்து வருகிற ஒரு மனிதனுக்கு கடவுள் உள்ளத்தில் வைத்திருக்கிறார் பாருங்க, அது இவனுக்கு தெளிவாய் தெரியும். இது ஆண்டவருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும்.